தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்தவொரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று மத்திய அரசு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. யுபிஐ போன்ற டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் கட்டணம் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா மக்களவையில் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணமில்லாமல் இருந்த நிலையை மாற்றுவதாகவும் இதன் சுமை சாமானிய மக்கள் மீதே விழும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், MTR எனப்படும் வர்த்தக தள்ளுபடி கட்டணம் என்பது வணிகர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் பொதுமக்களுக்கு இது பொருந்தாது எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பயனர்கள் எந்தவொரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எதிர்காலத்தில் குறிப்பிட்ட சில வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் மிக குறைந்த அளவிலான கட்டணம் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும் இது ATM மற்றும் கிரெடிட் கார்டுகளுக்கான கட்டணத்தை விட குறைவாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க கட்டண சேவை தளங்களுக்கு சாதகமாக இந்தியாவில் யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் முக்கிய கோயில்களில் மொபைல் போன் கொண்டு செல்லப்படுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஆணையர் DG வினய் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருக்கோயில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்ல தடை விதித்தும், பக்தர்களின் கைபேசிகளை பாதுகாக்க வழங்கும் நடைமுறையை செயல்படுத்தவும் அனைத்து சார்நிலை கருவூலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில கோயில்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் பக்தர்கள் சிலர் கோயிலுக்குள் செல்போன்களை பயன்படுத்துவது தெரியவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் கைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பான அறிவிப்பை கோயிலின் நுழைவு வாயிலில் பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வைக்க வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கைபேசிகளை பாதுகாப்பதற்கு கட்டணமாக ஒரு கைபேசிக்கு 5 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்றும், இதையும் மீறி கோயிலுக்குள் கைபேசிகளை பயன்படுத்தினால் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கோயிலுக்கு வரும் கலைத்துறை பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஒரு நாளுக்கு முன்பாக ஆணையருக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும், அவர்களின் வருகையின் போது பொதுமக்களின் தரிசனத்திற்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற MPக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தமிழக MPக்களுடன் முதலமைச்சர் விஜய் நேற்று ஆலோசனை நடத்தினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், VCK, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 MPக்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். திமுக, அதிமுக கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தன. பாமகவிலிருந்து அன்புமணி, தேமுதிகவிலிருந்து LK சுதேஷ், மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து கமல்ஹாசன், காங்கிரஸ் MP சுதா ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. சுமார் 2 மணி நேரம் MPக்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையிலான MPக்கள் கூட்டம் குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உத்தேசிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543ஆக இருக்கும் போதே பேச போதிய நேரம் கிடைக்கவில்லை என்றும், அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உறுப்பினர்கள் உயர்வு என்பது மக்களை திசை திருப்பும் ஆசை வார்த்தை என்ற கருத்தையும் MPக்கள் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாத்திட பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றிட ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான MPக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் ஊடகங்களிடம் பேசிய அரசியல் தலைவர்கள் தொகுதி மறுவரையறை கூடாது என்பதே தங்கள் நிலைப்பாடு என தெரிவித்தனர். எப்படி 2001 பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு கூட்டத்தில் அந்த 543 எந்த மாற்றம் தேவையில்லை. அதே போல தமிழகத்திற்கு 39 எந்த மாற்றம் தேவையில்லை. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபர். இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பித்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. RSSம் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில் ஏமாந்துடக்கூடாது. ஃபேர் டிலிமிட்டேஷனுங்கிற ஒரு வேலையே கிடையாது. டிலிமிட்டேஷனே பெரிய கிமிக்கு. இப்போது உள்ள எண்ணிக்கை 543 என்பது தொடர வேண்டும். இந்த ஒரே கருத்து இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் இது குறித்த இந்த டீலிமிட்டேஷன் குறித்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். மசோதாவே இல்லாத பொழுது MPக்கள் கூட்டம் எதற்கு என வினவியுள்ள திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, தாவேகா அரசை இயக்குவது யார் என சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் குறித்து ஊடகங்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வர வாய்ப்பில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் திமுகவின் நிலைப்பாட்டையும் விளக்கினார். பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார், நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறதுக்காக பழிவாங்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் எட்டப்பர்கள் விமர்சனம் குறித்து கருத்து தெரிவித்தார். யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக திமுக இடையே புதிய நட்புறவு என்ற அமைச்சர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த கனிமொழி, மேகதாது உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இரு கட்சிகளும் ஒத்த கருத்துடனே இருந்துள்ளதாக குறிப்பிட்டார். தலைநகர் சென்னையில் நேற்று மாலை முதலே விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இரவிலும் மழை நீடித்தது. குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென இரவில் கனமழை பெய்தது. கொட்டிவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், பழைய மகாபலிபுரம் சாலை, கந்தஞ்சாவடி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. இதற்கிடையே ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் மழையின் போது திடீரென மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இரவு 9:30 மணி அளவில் காற்றுடன் கனமழை பெய்தபோது மின்கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீப்பொறி எழுந்துள்ளது. சிறிது நேரத்தில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் அவற்றை பாதுகாப்பாக அகற்றினர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெங்கடாபுரம், மடவாளம், ஜோலார்பேட்டை, ஏலகிரி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருந்த மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் நாளை மறுநாள் முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் நாளை முதல் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும், ஆனால் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வரும் நிலையில் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புதிய அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மக்கள் குவிந்தனர். மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ரசித்து குளித்தனர்.
மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நல்லா செம்மையாக எல்லாருமே குடும்பமாக செம்மையாக குளித்தோம். உண்மையிலே தண்ணி ஆர்ப்பரிச்சு கூட்டுது. ஃபேமிலியாக எல்லா பேரும் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதுபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பனிமூட்டம், சாரல் மழை என மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்தும் பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்தாலும் காத்திருந்து சுற்றுலா தலங்களை மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கான இசைப்போட்டி அனைவரையும் கவர்ந்தது. முதலமைச்சர் ச. ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு முஸ்லம்பட்டி அருகே குளத்துப்பட்டி கிராமத்தில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்குள் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 32 அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். இரைச்சல் இல்லாத துல்லியமான ஒலி அமைப்பு என்கிற அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை மீட்டெடுக்க இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெளிவாகவும் சத்தமாகவும் சுத்தமாகவும் யார் போறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தி இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறோம். 2 நாட்கள் திட்டமிடப்பட்ட போட்டி 2வது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது. பழனி முருகன் கோயில் நில மோசடி வழக்கில் கைதானவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் திண்டுக்கல் மாவட்டம் மானூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் 65 வயதான அன்வர்தீன் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் 7ஆம் தேதி இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய நிலையில் மதுரை மாவட்ட 1வது விரைவு நீதிமன்ற நீதிபதி ராஜபிரபு முன்னிலையிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகரைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவக் குழு மேற்பார்வையிலும் உடற்கூறாய்வு நடைபெற்றது. பின்னர் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்வர்தீன் மரணத்தில் சந்தேகமில்லை என்று அவருடன் பணியாற்றியவர் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு இப்ப வரைக்கும் பார்த்த வரைக்கும் நேரடியா பாடி பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லைங்க சார். எந்த காயங்கள் எதுவும் இல்லை. அவரோட மரணத்தில் சந்தேகம் எதுவும் இல்லைங்க சார். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கை மருந்து தெரியுதுங்க. இதற்கிடையே அன்வர்தீன் பக்கவாதம் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சிறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். எனினும் உடல் கூராய்வு அறிக்கை வந்த பிறகே முழு விவரம் தெரியவரும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காருக்குள் அமர்ந்திருந்த 9 வயது சிறுவன் காரின் கதவை திறக்க முடியாமல் மயங்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பெத்திக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேலுமணி, சுமதி தம்பதி. இவர்களின் 9 வயது மகன் முகுந்த் எதிர்வீட்டில் வசிக்கும் ஆசிரியர் மணிவண்ணன் என்பவரின் காரில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். எதிர்பாராத விதமாக காரின் கதவு மூடிக்கொண்டதாக தெரிகிறது. கதவை திறக்க முடியாத நிலையில் சிறுவன் காருக்குள்ளேயே மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் ஆசிரியர் மணிவண்ணன் தனது காரின் கதவை திறந்தபோது உள்ளே சிறுவன் மயங்கிய நிலையில் இருப்பது அறிந்து உடனே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி கொடுத்து மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழிபாட்டு உரிமை என்பது மத சலுகை அல்ல, அது அடிப்படை உரிமை என நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். திமுகவின் தேசிய ஊடக செய்தி தொடர்பாளர் மனுராஜ் சண்முகரத்தினம் எழுதிய மக்களின் சரணாலயம் இந்தியாவில் கோவில்களை ஜனநாயகமாக்குவதற்கான 100 ஆண்டுகால போராட்டம் எனும் நூல் வெளியீட்டு விழா சென்னை விக்டோரியா ஹாலில் நடைபெற்றது. இந்த நூலை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமணி வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து மேடையில் பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், கோவில் நுழைவு என்பது மத விவாதம் அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் ஆழமான சிந்தனை களம் என்றார். வழிபாட்டு உரிமை என்பது மத சலுகையில் அல்ல, அது ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். சமூகத்தின் தொன்மையான நம்பிக்கைகளை விட தனி மனிதனின் தன்னாட்சியும் கண்ணியமுமே முதன்மையானது என்ற பார்வைதான் இந்த 2வது பார்வை. முன்னதாக பேசிய திமுக எம்பி கனிமொழி பெரியாரின் ஆலய நுழைவு போராட்டத்தை குறிப்பிட்டார். கடவுள் மறுப்பு கொள்கையையே தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த கோயில் நுழைவு போராட்டத்திலே எவ்வளவு ஒரு முதன்மையான இடத்தை வகித்தார்.
என்பதை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கலாநிதி வீராசாமி MP, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லி IITயின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், இளைஞர்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போது அது நாட்டுக்கு எந்த வகையில் பலனளிக்கும் என்று சிந்திக்க வேண்டும் என்றார். सबसे बड़ी फोर्स है टेक्नोलॉजी की स्पीड. आज कोई भी निश्चित रूप से नहीं कह सकता कि अगले 20-30 वर्षों की दुनिया कैसी होगी, लेकिन इन सब के बीच मेरी बात याद रखिएगा, जो सीखेगा वो जीतेगा. ஆராய்ச்சித் துறையில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் மூலமாக உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி இதழ்கள் எந்தவிதமான கூடுதல் கட்டணமும் இல்லாமல் நாட்டின் சிறிய நகரங்களில் கூட கிடைக்கின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். நம் நாட்டு இளைஞர் ஒருவரால் உருவாக்கப்பட்டுள்ள பறக்கும் வாகனம்தான் இது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் கூடுதல் மாற்றங்களை செய்து உத்தராகண்ட் மாநிலத்தின் அல்மோரா நகரை சேர்ந்த ரவி டாம்டா தன்னுடைய நீண்ட கால கனவிற்கு உயிர் கொடுத்துள்ளார். சிங்கிள் சீட்டர் பறக்கும் வாகனமான இது பேட்டரியில் இயங்கக்கூடியது. ஹாப்பிடா ஸ்கை பிரைவேட் லிமிடெட் என்னும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ரவி டாம்டா உத்தராகண்ட் மலைப்பாங்கான மாநிலம் என்பதால் 40 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு 1.5 மணி நேரம் ஆவதாகவும் அவசர காலங்களில் சிரமத்தை தவிர்க்கவே இந்த வாகனத்தை பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து தயாரித்ததாகவும் கூறியுள்ளார். இதில் மலைப்பகுதியில் அந்த 40 கிலோமீட்டர் தொலைவை 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள் அடைய முடிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஹாப்பிடா ஸ்கைநெக்ஸ் என்னும் இந்த பறக்கு வாகனத்தின் பேட்டரியின் விவரம், தொடர்ந்து பறக்கக்கூடிய கால அளவு உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹரியானாவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. குருகிராம், பிவானி உள்ளிட்ட இடங்களில் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஃபரிதாபாத்தில் கார் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் டிராக்டர் மூலம் கயிறு கட்டி மீட்கப்பட்டது. அதேபோல பள்ளி பேருந்து ஒன்று ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கியது. ट्रैक्टर द्वारा इस गाड़ी को निकाला जा रहा है. நேபாளத்தில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலியாக பீகாரில் வசாகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சரயு நதி அபாய அளவை எட்டியுள்ளது. தலைவர் முஸ்தபா கமேனி கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் உடல் நலத்துடன் இருப்பதை குறிப்பிடும் விதமாக ஈரான் வெளியிட்டுள்ள காணொலியே இது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலின் போது ஈரான் உச்சத் தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார். அதன் பின்னர் அவரின் மகன் முஸ்தபா கமேனி புதிய உச்சத் தலைவராக நியமிக்கப்பட்டார். எனினும் அவர் புதுவெளியில் தோன்றாததால் கமேனியின் உடல்நலம் குறித்து பல்வேறு செய்திகள் பரவின. இந்நிலையில் ஈரான் உச்சத் தலைவர் முஸ்தபா கமேனியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து அவர் உயிருக்கு போராடி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் நேற்று செய்திகள் வெளியாகின. விரைவில் அவர் வீரமரணம் அடைந்த செய்தி வந்தால் கூட ஆச்சரியப்பட மாட்டோம் என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் முஸ்தபா கமேனியின் உடல்நிலை குறித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் உடல் நலத்துடன் தனது சகாக்களுடன் அமர்ந்து பேசும் காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. இந்த காணொலி எப்போது படமாக்கப்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இங்கிலாந்தில் வானை வண்ணமயமாக்கும் வகையிலான வண்ண பலூன்கள் திருவிழா காட்சிகள் தான் இவை. விமானங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக வானில் பறக்க வேண்டும் என்ற மனிதனின் ஆசையை பூர்த்தி செய்தவை ஹாட் ஏர் பலூன்கள் தான். அந்த பாரம்பரியம் மாறிவிடாத வகையில் ஹாட் ஏர் பலூன் திருவிழா இங்கிலாந்தில் பிரிஸ்டல் நகரில் நடைபெறுகிறது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஹாட் ஏர் பலூன் திருவிழாவில் பல்வேறு நாட்டினர் பங்கேற்று வானில் பறந்து விமானிகளாக மாறி மகிழ்ச்சி கொள்கின்றனர்.
வழக்கமான பலூன்களைப் போலில்லாமல் நூதனமான வடிவங்களிலும் வடிவமைத்து தங்களின் ஆசையை பறக்கும் பலூன் ஆர்வலர்கள் தீர்த்துக் கொள்ளுகின்றனர். ஆயிரத்து 1979 ஆண்டு முதல் நடைபெறும் இந்த பலூன் திருவிழாவில் இந்த ஆண்டு 100 ஹாட் ஏர் பலூன்கள் ஆஸ்டன் கோர்ட் எஸ்டேட் பகுதியில் பறக்கவிடப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய மாலுமிகளுடன் பயணித்த கப்பல் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலின் காட்சிதான் இது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி ரஷ்யாவின் நோவோரோசியிஸ்க் துறைமுகத்திற்கு அருகே நின்றிருந்த ஒரு வணிக கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இதில் கப்பல் சேதமடைந்த நிலையில் கப்பலில் இருந்த 4 இந்திய மாலுமிகள் உட்பட பலர் உயிர் தப்பினர். கப்பல் துருக்கிக்கு இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சர்வதேச அளவில் நிகழும் போர்களால் அப்பாவி மாலுமிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது.